உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கா, ஓவுலேஷன் சரியாக நடக்க மாட்டேங்குதா, கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த 3 டிப்பை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 3 to 6 மந்த்க்குள்ளே நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெயிட்டை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ வெயிட் நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து பண்ணுங்கள். டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து கட்டாயம் பண்ணுங்கள். 2வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் டயட் அப்படின்றது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பேலன்ஸ் டயட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஃபுட்டில் வந்து இந்த 5 வகையான எலமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கணும். ஒன்று ப்ரோட்டீன், ஸோ லீன் மீட் அப்படின்றது வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெட் அண்ட் ப்ராசஸ்டு மீட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். லீன் மீட் எடுக்கலாம். ஸோ லீன் மீட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் எடுக்கலாம், எக்கு சாப்பிட்லாம், ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம், ப்ரானு, கடல் உணவுகள் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். 2வது ஹெல்த்தி ஃபேட் அப்படின்றது அந்த ஃபுட்டில் இருக்கணும். ஸோ ஹெல்த்தி ஃபேட் அகைன் நமக்கு ஃபிஷ் அப்படின்றது வந்துடும். ப்ளஸ் வந்து நட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாதாம், வால்மண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீடு, ஸோ வால்நட்டு, இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வரலாம். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து குட் கார்ப்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஓல் வீட் எடுக்கலாம், ஓட்ஸ் எடுக்கலாம், ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்லாம், சிறுதானியம் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அது எல்லாமே ரொம்பவே நல்லது. அடுத்து விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஸோ விட்டமின் மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நம்மளோட காய்கறிகள்லையும் பழங்கள்லையும் நிறைய இருக்குது. பழங்களில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிசிஓடி பிரச்சனைக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மாதுளம் பழம். ஸோ இந்த 3 ஃப்ரூட் வந்து ரெகுலராக வந்து சாப்பிடுங்க. 3வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதியில் இதுக்கு நிறைய மெடிசன்ஸ் அப்படின்றது இருக்குது. உங்களோட நியர்பை ஹோமியோபதி டாக்டர் போய் பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் குட் நியூஸை வந்து எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.